இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோதுமை பிஸ்கட் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் கோதுமை மாவு. அதில் ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு போடுறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு. அது ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன் நான் கோதுமை. இது 2யும் நல்லா கிளறிட்டு நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்ல ஒரு 4 ஸ்பூன் தாராளமா கொதிக்க வச்சு ஊத்திக்கோங்க. இது இப்ப சூடா இருக்கனால கை வச்சிடாம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிரட்டினது லைட்டா ஆறிடும். அதுக்கப்புறம் கையில நீங்க பிசைஞ்சிங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயோட சேர்த்து ஒண்ணா